இயற்கைக்கும் சுற்றுலாவுக்கும் எப்போதுமே நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த வகையில் இயற்கையோடு இரண்டர கலந்த ஒரு அழகிய சுற்றுலா தலத்தை தான் இன்று நாம் காண இருக்கிறோம். காடு, மலை, கடல் போன்ற நீர்த்தேக்கம் என காணும் இடமெங்கும் பசுமை சூழ்ந்திருக்கும் இந்த இடம் பரளிக்காடு. கோவையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் காரமடையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த அழகிய சுற்றுலா தலம். இங்கு வந்தால் பவானி ஆற்று நீரை தேக்கி வைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள பில்லூர் அணையை நீங்கள் காண முடியும். அதோடு அணையின் பின்புறத்தில் உள்ள நீர்த்தேக்க பகுதியில் பரிசல் சவாரியும் செய்ய முடியும். நம்ம சுற்றுலா இல்ல விசிட் போறதுன்னு பார்த்தாலே இந்த கூட்டம் கஜகஜன வச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். எப்படி போய் என்ஜாய் பண்றது, இயற்கையோட சேர்ந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்றதால தான் இந்த டிஃப்ரெண்டான பிளேஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம். நிஜமா எங்க ஃபேமிலியோடும் எங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியோடும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். மக்களும் இயற்கையும் நல்ல காற்றும் நீரும் சேர்ந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த சுற்றுலா. இங்கு இயற்கையை பாதுகாப்பதில் அரசு முனைப்புடன் உள்ளதால் இது தனித்துவமான சுற்றுலா தலமாக திகழ்வதாக தெரிவிக்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள். இங்க வந்து அந்த கான்கிரீட் பில்டிங்கே கோயம்புத்தூர்ல பாத்துட்டு இருந்ததுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேயே வந்தோம். ஒரு கிரீனரி, இந்த தண்ணி எல்லாமே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த பரிசல்ல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புது அனுபவமா ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். மலைவாழ் மக்கள் இங்கு அதிகம் வசித்து வருவதால் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த சுற்றுலா தலம் பெரிதும் உதவி வருகிறது. லைஃப் ஜாக்கெட் போட்டு பாதுகாப்பா கூட்டி வந்து காட்டுக்குள்ள இறக்கி விட்டு காட்டுக்குள்ளேயே ட்ரெக்கிங் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வந்துருவோம். திரும்ப வந்து இறக்கி விட்டோம்னா அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு அவங்களை பாதுகாப்பா வச்சு சாப்பிட்டு வச்சு கொண்டு போய் ஆத்துல குளிக்க வச்சு அனுப்பிச்சுட்ருவோம் சார். அது எங்களுக்கு ஒரு நல்ல வருமானமா இருக்கு. வரவங்களோட பழகுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. கோவையிலிருந்தும் காரமடையிலிருந்தும் இப்பகுதிக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதோடு ஆட்டோ, டாக்ஸி என தனியார் வாகனங்கள் மூலமும் நீங்கள் இங்கு வர முடியும். கோவை மற்றும் காரமடை பகுதிகளில் தங்குவதற்கு ஏற்ற இடங்கள் ஏராளமாக உள்ளன. பரளிக்காடு சுற்றுலா தலம் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளதால் வனத்துறையின் அனுமதியை பெறுவது அவசியம். பரபரப்பான வாழ்க்கை சூழலிலிருந்து சற்றே விலகி இருக்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற சுற்றுலா தலம் பரளிக்காடு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவணபாபுவுடன் பாலமோகன்தாஸ் மற்றும் பிரியா பவானி சங்கர்.